ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஒரு திருச்சபையின் எதிர்காலம் பிள்ளைகள், ஒரு தேசத்தின் எதிர்காலம் பிள்ளைகள், ஒரு நாட்டின் எதிர்காலம் பிள்ளைகள், ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் பிள்ளைகள். பிள்ளைகள் தான். யாரும் திருடராக பிறக்கலை, யாரும் கொலைகாரனாக பிறக்கலை, யாரும் மதுபான வெறியராக பிறக்கலை, யாரும் போதை வஸ்துக்கு அடிமையாக பிறக்கலை. சூழ்நிலைமையும் பெற்றோர் வளர்க்கிற விதம் தான் ஒரு பிள்ளைகள் சமுதாயத்துக்கு அப்படிப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 22:6. ஆமென். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளையாண்டனை நடக்க வேண்டிய விதமாய் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சமீபத்தில் நானும் என்னுடைய மகனும் அந்த கிராமத்தில் எனக்கு சபை இருக்கிறது. அந்த கிராமத்திலேருந்து வெளியே வருகிறோம். அப்போ ரோட்டில் ஒரு வயது ஆகாத ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, நல்ல அழகான ஒரு ஃபாரினில் ஏர்போர்ட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸில் பட்டணங்களில் குழந்தைகள் வச்சு நான் அப்படி அந்த சேரில் உருட்டிட்டு போகிறத பார்க்குறேன். அதே மாதிரி அந்த சகோதரி உருட்டிட்டு போகிறாங்க. மகிழ்ச்சியாக இருந்தது. பையன் ரோட்டில் உருட்டிட்டு வராங்க. வெளியே காற்றை பார்ப்பதுக்கு, லைட்டை பார்ப்பது, ஆட்களை பார்ப்பதுக்கு. பிள்ளை ஒரு 11 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வயசுக்குள்ளே இருக்கும். நல்லாயிருக்கும். நான் சொல்லிட்டேன், பாரு பட்டணத்தில் போகிறது போல் அந்த சகோதரி இவ்வளோ அழகாக அந்த குழந்தைய வச்சு கொண்டு போகிறாங்கன்னு. ஆனால் அடுத்த நிமிஷம் என் பையன் சொன்னா, நீங்கள் பார்த்தீங்களா, அதோட கொடுமையை பாருங்கள் அப்படின்னா. என்ன தெரியுமா, அந்த தள்ளு வண்டியில் பின்னால் சகோதரி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டியில் முன்னால் ஒரு ஸ்டாண்டில் செல்ஃபோன் வச்சுருக்கு. அந்த பிள்ளை செல்ஃபோனே பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு வெளியே கொண்டு வந்திருக்காண்டாமே. நான் அந்த வருஷம் தென் அமெரிக்காவிலும் வட அமெரிக்காவிலும் இருந்தேன், மத்திய அமெரிக்காவிலும் இருந்தேன். நான் போய் சொல்ல உண்மையை சொல்கிறேன். ஒரு 40 நாட்கள் இருந்தேன். அதில் வெளியில் சில நேரம் வாக்கிங் போவோம், வெளியில் போவோம் வருவோம். அப்போ நான் பார்த்தேன், ஒரு பிள்ளைகளை ஆகிலும் வெளியில் கூப்பிட்டு போனதை நான் பார்க்கவே இல்லை. அப்போ பிள்ளைகளே இல்லையான்னு கேட்டேன். இருக்குது. ஆனால் எதை கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா? சிலர் ஒரு நாயை கூப்பிட்டு போனாங்க, சிலர் 2 நாயை கூப்பிட்டு போனாங்க, சிலர் 3 நாயை கூப்பிட்டு போனாங்க. பிள்ளைகளை வீட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் பெட்ஸை கூட்டிகிட்டு அலையுது. பாருங்கள், அந்த பிள்ளைகள் எப்படி வளருவாங்க யோசிச்சு பாருங்கள். பிள்ளைய முன்னால் வெளியில் கொண்டு வந்ததே காற்றோட்டமாக வெளிச்சத்தை பார்க்க, மனிதர்களை பார்க்க, வாகனங்களை பார்க்க, அங்கே எங்கேயும் பார்க்குறது தான் வெளியே கொண்டு வந்தது. அதுக்கு முந்தைய செல்ஃபோன் வச்சுட்டு அது செல்ஃபோனை பார்த்துட்டு தள்ளிட்டு போகுது. வேடிக்கையாக இருந்துச்சு. பிள்ளை கரெக்டாக வளருங்க. ஆண்டவர் கேட்ட சிற்சையில் வளருங்க. அந்த கிதியோன் சம்பவத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, அந்த நிறைய காரியத்தை வாசிக்கும் போது, மனவா சம்பவத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுகிற விதத்தை பார்க்கலாம். சிம்சோன் வளர்ப்பில் பார்க்கலாம். குறிப்பாக சிம்சோன் வளர்ப்பில் உங்கள் பெற்றோர் கேட்குறாங்க, எங்களுக்கு ஆண்டவரே இந்த பிள்ளையை தரும்போது நாங்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு கேள்வி கேட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் ஒன்று பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். சாமுவேல் நாளுக்கு நாள் வளர்ந்தான். சாமுவேல் தேவனுடைய தீர்க்கதரிசி என்கிற பெயர் பிரபலியம் ஆயிற்று. உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் வளர்க்க கிருபை தருவாராக. உங்கள் பிள்ளைகள் தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. நாங்களும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் மாறுவோம் என்கிற ஏசாயா சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் தலைமுறையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைய சொல்லிட்டேன். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சுவிசேஷம், சத்தியம், உபதேசம் எங்களோடு மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் தொடரட்டும். நாங்கள் ஆராதித்தது போல அவர்களும் ஆராதிப்பார்களாக. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்களாக. நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.